அருமையான ரவா கேசரி செய்யலாங்க. அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு நெய் கொஞ்சமாக விட்டு ரவை 1 கப் சேர்த்திட்டு நல்லா நெய்லியே வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். மறுபடியும் அதே பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சு நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதையும் வறுத்து எடுத்து வச்சுருந்த ரவையை அதுலேயே கொட்டிட்டு நல்லா முந்திரியோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதையும் தண்ணி நம்ம 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கலரிங் பவுடர் சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். நல்லா கிளறிட்டு நல்லா கொதித்து கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நாம் சர்க்கரை சேர்த்திக்கலாம். ரவை நல்லா வெந்துருச்சுன்னா மட்டும்தான் நாம் சர்க்கரை சேர்த்தணும். அது வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ ஏலக்காவையும் சர்க்கரையும் சேர்த்தி பொடி பண்ணி இப்போ ஏலக்காய் பொடியை சேர்த்திட்டு நல்லா லாஸ்ட்டாக கேசரி ரெடி ஆனதும் கடைசியாக ஒருக்கா நெய் ஊற்றிட்டா கேசரி சூப்பராக ரெடி.